உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கும் உங்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய் தந்தை இருக்கிறார்கள். இது போன்ற விமர்சனம் செய்தால் நீங்கள் சரியாக இருக்குமா என்பதை நீங்களே சொல்ல வேண்டும். விபச்சாரிகள் போன என்பது சாதாரண வேர்டு அல்ல, எல்லோரையும் குறிக்கிறது, தனிப்பட்ட முறையில் அல்ல. இது தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காக்கள் அனைவருமே குறிக்கின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதாவது பொன்ராஜ் அவர்கள் விஜய் ரசிகைகளை பார்த்து விபச்சாரிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பேசுறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, திரு பொன்ராஜ் அவர்களை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னதை நினைச்சு எனக்கு வரது மனசு கஷ்டமா இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை தாய்மார்களையும் இது குறிக்கும்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதை நினைச்சு வேதனையா இருக்குங்க. செங்கோட்டையன் வேதனை வர்றதை பற்றி எனக்கு வேதனை இல்லை, ஆனால் செங்கோட்டையன் இதை பற்றி பேசுகிறாரே அப்படிங்கிற வேதனை தான் எனக்கு இருக்கு. அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் 1992ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள வீரப்பனை பிடிக்கிறேன்னு போன சிறப்பு காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்து கற்பழித்து கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்களை கற்பழித்து அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நாசம் பண்ணாங்க. இதே செங்கோட்டையன் தான் அன்னைக்கு வனத்துறை மந்திரியா இருக்காரு. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் இந்த செங்கோட்டையன் இருந்தாரா அப்படின்னா இல்ல, அவர்களுக்கு சார்பா குரல் கொடுக்கல. யார் அந்த தவறை செய்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் இந்த செங்கோட்டையன். பட்டியல் இனத்து சகோதரிகள் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் தாய்மார்களா தெரியலையா? அன்னைக்கு அவங்க உங்க குடும்ப பெண்களா தெரியலையா? அன்னைக்கு அவங்க உங்க அக்கா தங்கச்சியா தெரியலையா? அன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்க பெண்கள் மாதிரி அந்த பெண்களை நீங்க நினைக்கலையா? அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் இருந்தீங்களா? யார் அந்த தவறை செய்தார் அந்த அதிகாரிகளுக்கு முட்டு கொடுத்தவர் தான் இந்த செங்கோட்டையன். இவரெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். யோக்கிய மரா சொம்பெடுத்து உள்ளவை அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி ஒரு இவரையும் யோக்கியர் மாதிரி வந்து பேச வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கான அருகதை இருக்கா செங்கோட்டையன்? ஒட்டுமொத்த பெண்களையும் அசிங்கப்படுத்திட்டாருன்னு பொங்குற செங்கோட்டையனை எதுக்கு 1992க்கு போனோம்? 2026ல நடந்த சம்பவம் ஒண்ணு காட்டுற, கேக்குறியா? கேட்டுக்க, வார்டு தலைவர் உங்க கட்சியில இருக்கிற உங்க தொண்டை, உங்க வார்டு தலைவர் உங்க கட்சியில இருக்கிற ஒரு பெண்மணிய என்ன வார்த்தை சொன்னாருன்னு அந்த பெண்ணே பேசுறாங்க. பொன்ராஜ் அவர்கள் பேசிய வீடியோ மட்டும் தான் உங்கள் கண் பார்வைக்கு வந்ததா? இந்த பெண் பதறது உங்க கண் பார்வைக்கு வரலையா? இந்த பெண்ணுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த பெண் உங்க அக்கா தங்கச்சி கிடையாதா? இந்த பெண் தமிழ்நாட்டு பெண் கிடையாதா? இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்க கட்சிக்கார உங்க கட்சியில இருக்க பெண்ணையே அசிங்கமா, அவதூறா, கேவலமான வார்த்தையை, அதுவும் பெயரை சொல்லி ஒரு கேவலமான வார்த்தையை பேசுகிறானே, அவனை கண்டிச்சீங்களா? செங்கோட்டையா உன்னை பார்த்தா கேட்கிறேன், நீ கண்டிச்சியா? உன் தலைவன் கண்டிச்சாலா? யார் கண்டிச்சா? நீங்க இன்னைக்கு வந்து ஏதோ பொன்ராஜ் அவர்கள் பேசிட்டாருன்னு பொன்ராஜ் அவர்கள் பேசினது நியாயம்னா நியாயம் கற்பிக்க நான் வரல, ஆனால் அவரை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்க தான் நான் வரேன். பொன்ராஜ் அவர்கள் பேசியதும் கண்டிக்கத்தக்கதுதான், நீங்கள் பேசியதும் கண்டிக்கத்தக்கதுதான்.